நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க என்ன ரெசிபி பண்ண போறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் கிருஷ்ணவேணி. வணக்கம் மேடம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சம்பா கோதுமை உப்புமா பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, சம்பா கோதுமையில உப்புமா. உங்க பசங்களுக்கு பிடிக்குமா அது ரொம்ப, இல்ல உங்க பேரன் பேத்திகளுக்கு பிடிக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படியா? சரி ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துலாம். சம்பா ரவை உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சம்பா ரவை உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: சம்பா ரவை 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1 கப், நறுக்கிய கேரட் 1/4 கப், நறுக்கிய பீன்ஸ் 1/4 கப், பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எலுமிச்சப்பழ ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சம்பா ரவை உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் போடணுமா. ஆயில் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுப்படட்டுன்னு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு. சரி, இப்போ எண்ணெய் விட்டுக்கலாமா? எண்ணெய் கொஞ்சம் தாராளமா வரணும் இல்லையா? ஆமா, இது கொஞ்சம் ஆயில் தேவைப்படும். போதும். ஏன்னா இதெல்லாம் விதங்கணும் இல்லையா? ஆமா, அதனால இப்போ எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து டயட் ஃபுட் கொடுக்குறீங்க. அது பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறோம். உங்களுக்கு சமையல் ரொம்ப இஷ்டமா? ஆமாம், சில பேருக்கு ரொம்ப விருப்பமாக சமைப்பாங்கல்ல, அது மாதிரியா? ஆமாம், சின்ன வயசுல எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு செய்வேன் நான். அது கிட்டத்தட்ட ஒரு 40-35 வருஷமா நான் பண்ணிருக்கேன். சரி, எப்போ வந்து சமைக்க ஆரம்பிச்சிங்க? எனக்கு சமையல் இருந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ஒரு 12 வயசு, எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு ஒரு 12 வயசு. எங்கள் அம்மா தான் எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அம்மானா என்னை வளர்த்தவங்க. ஓகே, அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பாடுலாம் செய்வாங்க, ரொம்ப விருப்பப்பட்டு. அது அப்படியே எனக்கு வந்தது. முதல்ல என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்கள் முதல்ல அவங்க நான்வெஜ் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் நிறைய விருப்பப்பட்டு நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வெஜிடேரியனும் பண்ணுவோம், நான்வெஜ்ஜும் பண்ணுவோம். 2 சமையலுமே சேர்ந்து பண்ணுவோம் வீட்டில். நீங்கள் பண்ணுறதுல எது ரொம்ப பிடிக்கும் உங்கள் பசங்களுக்கு? கொஞ்சம் நான்வெஜ் தான் பசங்களுக்கு சாப்பிடுவாங்க. நார்மலாக இட்லி, தோசை அது மாதிரி சாப்பிடுவாங்க. இது இந்த டயட் சாப்பிட்னா இந்த சம்பா கோதுமை வந்து உடம்புக்கும் நல்லது. அந்த சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியான பொருள் அது. ஸோ அந்த மாதிரியும் பிடிக்கும். எல்லாருமே எண்ணெய் காஞ்சிருக்கு, நம்ம கடுகு சேர்க்கலாம் நினைக்கிறேன். இப்போ கடுகு போட்டிருக்கோம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இஞ்சி, வெங்காயம். வெங்காயம் வந்து எப்படி கண்ணாடி மாதிரி வதங்கணுமா, இல்லை கொஞ்சம் கலர்? கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா அந்த காயெல்லாம் போட்டு கூட வதக்கிறதுக்கு சரியா இருக்கும். சரி, கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கோம். போட்டுக்கலாம். இது வதங்கணும். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். சரி, இது கலர் மாறணுமா? ஆமாம், கொஞ்சம் கோல்டு கலர் வரணுமா. நீங்கள் இப்போ உங்கள் பேர பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வருவாங்க இல்லையா? வந்த உடனே எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் அது மாதிரி வரும்போது என்ன பண்ணி கொடுப்பீங்க? இப்போ அவங்க தான் அந்த பிரெட்டு அது மாதிரி கேட்குறாங்க, பண்ணிக்கிறாங்க. நீங்களும் இப்போ பண்ணுவீங்க இல்லையா புதுசா? எப்படி ட்ரை பண்ணியிருப்பீங்க? வீட்டில் வந்து எதிர்ப்பு அதை வச்சு கொடுத்துருவேன் நான். கேட்டாங்கன்னா அப்படி தோசை இல்லை வந்து இது மாதிரி ஏதாவது டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பொரிச்சு தான் வேணும்னு கேட்டா. ஆமாம், பொரிச்சு கேட்டாங்கன்னா அந்த போண்டா, பஜ்ஜி, பிரெட்டு, சாக்லேட் சாண்ட்விட்சு இதெல்லாம் வீட்டில் இருக்குதுயா, அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். ஓகே, அதில் எது ரொம்ப பிடிக்கும் உங்கள் பசங்களுக்கு, பேர பசங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுலேயே? தோசை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, ஏன்னா நல்லா பெருசாக ரோஸ்ட்டாக வரும், நல்லா மரமரன்னு சாப்பிடணும் இல்லையா, அதனால தோசை தான் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. இட்லி தோசைனா நார்மலாக வீட்டில் பண்ணுவோம். ஆனால் டயட் சாப்பாடு தான் இப்போ நிறைய நம்ம வீட்டில் போட்டுனுக்கிறோம். நீங்களே இப்போ தான் சாப்பிட்றீங்க, டயட் சாப்பாடு தான். நார்மலாக நம்ம வீட்டில் எல்லா சாப்பாடும் இருக்கும், ஆனால் அந்த டயட்டுன்றது வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் இல்லையா, அதனால அது இருந்துச்சுன்னா அதையே வச்சு நாங்கள் எல்லாரும் சாப்பிடுவோம். அதில் என்ன மாதிரியான ரெசிபிஸ்? அதில் வந்து ஆயில் இல்லாத சிக்கன், கிரில் சிக்கன் வரும்.
அதுக்கப்புறம் சிக்கன் ஃபுல்லாவே நான்வெஜ் சாண்ட்வெஜ்ஜு இல்லை வெஜிடேரியன் இருக்குது. முளை கட்டின பயிறு, வேர்க்கடலை, சென்னா, கருப்பு சென்னா, வெள்ளை சென்னா, அப்போல்லாம் அவிச்ச வேர்க்கடலை, அப்போல்லாம் வந்து ஃப்ரூட் சாலடுங்க, மாதுளம்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, பாருங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்க, பச்சை பயிறு பெசரெட்டுன்னு சொல்லுவாங்க, ஆமா அது பண்றோம். அது பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து இது போட்டுக்கலாமா? கேரட். சில பேர் ஆனியன் போட்டு கேட்பாங்க, சில பேர் ஆனியன் இல்லாம கேட்பாங்க. ஓகே, அது மாதிரி ஆனியன் இல்லைன்னா தேங்காய் போட்டுக்கலாம் நாம. ஆமா இல்லையா, போட்டுக்கலாம். தேங்காய் வேணா மேல போட்டுக்கலாம். ஓகே, இதுல கூட நமக்கு தேங்காய் வேணும், ஆனியன் வேணும்னா ஆனியன் இல்லைன்னா தேங்காய் போட்டுக்கலாம். ஆமா போட்டுக்கலாம், இதுலயும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இதுல இட்லியும் போடலாம் நம்ம. இதுலயே வந்து இட்லி பண்ணலாம், நல்லா இருக்கும். அந்த ரவா இட்லி பண்ற மாதிரி, ரவா இட்லி பண்ற மாதிரி கேரட்டு சீவி போட்டு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டு இது கூட பண்ணலாம் நம்ம. ஓகே, நல்லா இருக்கும். இப்போ வந்து காய்கறி வதங்கிடுது. முந்திரி பருப்பு, அடுத்தது பட்டாணி. ஓகே, போட்டுருங்க. உப்பு சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாமா, கொஞ்சம் தாளிச்சு சேர்த்துக்கலாம். உப்பு, அப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு 2 கப்பு நம்ம வந்து கண்மதிப்பா விட போறோம். அப்படியே விட்டுலாம். சரியா, இது நல்லா கொதிக்கணும். ஆமா, தண்ணி கொச்சதுக்கு அப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு முடிஞ்சு. சிம்பிள் தான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த மூடி போட்டு முடியும். வேகறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? ஆகும். நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ வெந்திருக்கான்னு பாத்துடலாம் நாம. பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் ஓப்பன்ல இருக்கலாமா? இப்ப வந்து உங்க அம்மா சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னீங்க, அம்மாக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா? சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா? அம்மா பண்ண மாதிரியே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அம்மா? அம்மாவுக்கு வந்து எல்லா சாப்பாடும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா வந்து இந்த கத்திரிக்காய் தொகையில், அதுக்கப்புறம் அடை, இந்த ரவா பக்கோடா இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரவா பக்கோடா அதெல்லாம் வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்கும். நீங்க அதுல கத்துக்கிட்டது அவங்க பண்ண மாதிரி அதே டேஸ்ட்ல வந்து அதே டேஸ்டா எல்லாமே வந்திருக்கு. ஓகே, சூப்பர். பண்ணா இப்ப இதாயிருக்குமா? பார்த்தலாமா? பார்த்தலாம். இது ஆக்சுவலா நமக்கு கிச்சடி மாதிரி வந்திருக்கு. ஆமா, இது வேணும்னா உதிராவும் அவங்க பண்ணிக்கலாம். ஆமா, பண்ணிக்கலாம். கரெக்டா? இதுல நம்ம மசாலா கூட சேர்த்துக்கலாம் இல்லையா கிச்சடி மாதிரினா? ஆமா, சேர்த்துக்கலாமா. என்ன மசாலானா என்ன மாதிரி மசாலா நம்மளுக்கு மசாலா வேணும்னா கொஞ்சம் உரப்பு வேணும்னா கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து தூள் பண்ணி நான் இதில் போட்டுக்கலாம். வேணும்னா நல்லா இருக்கும். கூட கொஞ்சம் கொப்பரை தேங்காய் கூட வந்து வறுத்து, கொஞ்சம் நெய் போட்டு வறுத்து அதை தூள் பண்ணி இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பரா இருக்கும். அது வேற டேஸ்டா இருக்கும். கொப்பரை தேங்காய், அப்புறம் சொன்னீங்க மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து வறுத்து தூள் பண்ணி இதுல லாஸ்ட்ல போட்டு கலந்துட்டு மேல நெய் போட்டு வச்சிடலாம். அது கொஞ்சம் வேற டேஸ்டா இருக்கும். அது கொஞ்சம் உரப்பா வேணும்ன்றவங்களுக்கு ட்ரை பண்ணி பாப்பாங்க. கண்டிப்பா இதே மாதிரி பண்ணிட்டு அது மேல மட்டும் போட்டா நல்லா இருக்கும். இப்ப ரெடி ஆயிடுச்சு. என்ன சேர்க்க போறோம் நாம? கொஞ்சம் லெமன், கொஞ்சம் கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்திருக்கோம், கொஞ்சம் லெமன். அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இதுல வேணும்னா நீங்க தக்காளி சேர்த்துக்கலாம். வேணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே, நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சம்பா ரவை உப்புமா செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து கடாயில எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து லைட்டா ஒரு பெரட்டிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கேரட்டு, பீன்ஸ் அது கொஞ்சம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு தண்ணியும் போட்டு நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரவை வந்து வச்சிருக்கோம் இல்லையா, சம்பா ரவை, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சம்பா ரவை உப்புமா ரெடி.
ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு பண்ணிட்டாங்க. நல்ல எண்ணெயும் ரொம்ப கம்மியா செலவு பண்ணி ரொம்ப நல்லா டேஸ்டியா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. சுகருக்கு இருக்கிறவங்களுக்கும் சாப்பிடலாம். ம். ஆனா நார்மலா நம்மளே சாப்பிடலாம், உடம்புக்கு ஹெல்த்தியான பொருள் தானே. ஆமா. எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். இல்ல இட்லியும் நம்ம வேணும்னா இது மாதிரி ஊற வச்சு இட்லியும் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா எங்க ஷோக்கு வந்து ஒரு டயட் ரெசிபி பண்ணி காமிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். சம்பா கோதுமை உப்புமாவை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டீக்கு ரொம்ப நன்றி. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.